கிளினிக்கு கையிலையும் ஷோல்டர்லையும் பெயின்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. வந்தப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாகவுமே வந்து கொப்பளமாக இருந்துச்சு. அசஸ் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு நெக் மசில் டைட்னஸ் இருந்துச்சு, நெக்கில் ட்ரிபீஷியஸ் மசில் டைட்னஸ் இருந்துச்சு. அதோட பெயின் தான் அவங்களுக்கு வந்து ஷோல்டர்லேயும் கையிலையும் வந்து ரேடியேட் ஆன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டில் என்ன சார் பண்ணீங்க, கையில் கொப்பளமாக இருக்கேன்னு கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி மாதிரி எடுத்தேன் சார், எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. ஆர்த்தோ டாக்டரை பார்த்தேன், நியூரோ டாக்டர் பார்த்தேன், டேப்லெட்ஸ் போட்டேன், இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து சரியாக 6 மாதம் ஆகும், ஒருத்தர் சொன்னாலும் இந்த பெயின் சரியே ஆகாது, இப்படியே தான் நானுமே பல வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் கப்பிங் வாங்கி அவங்க ப்ளேஸ் பண்ணி ஒரு 1/2 hourக்கு மேலே வச்சுருந்துருக்காங்க. பெயின் வந்து கையில் தான் பெயின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கையில் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. கப்பிங் போட்டதுனால தான் இப்படி மாறி இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நம்ம கிளினிக்கு 3 days ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. 3 நாளில் மசில் ஸ்ட்ரெச்சும் ட்ரெபீசியஸ் மசில் ஸ்ட்ரென்த்தனிங்கும் சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ அவங்க 90% பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 15 days இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துமே சரியாகலை. 3 daysல நம்மளால் சேஞ்சஸ் ஏற்படுத்த முடியும். இதுலேருந்து நம்ம ஒரு 3 விஷயம் கற்றுக்கலாம். ஃபஸ்ட் என்னன்னா, எப்போதும் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக வந்து கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் என்னன்னா, வீட்டிலேயே எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்ட்டு ஒரு தாட்டுக்கு வந்துடாதீங்க. தேர்டு வந்து, பெயின் இருக்கிற இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது 3த்தையும் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. பி ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி.